முக்குணம் இல்லாத சட்குண சாசுவத யோக முதல்வனாயுள்ள இறையே மும்மலங்களும் இலா நின்மல நிராகார மோனருள் மூல இறையே மிக்களி உளர்க்கு அமுதனற்கனியை நல்கு அருள்விருக்க மாமன்னும் இறையே வேதங்கள் தேடி முடிவறியாத அற்புத விலாச பிரகாச இறையே துக்கம் சுகம் ஒட்டுணர்வும் உற்பவ மயக்கமும் தொடரா அதீத இறையே துவிதத்தை நீக்கி அத்துவிதத்தில் நினை நெஞ்சர் தோய் என்பில் நிற்கும் இறையே திக்கொன்றிலா என்னை ஆதரித்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவெனும் சலதி பொங்குங்குள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே சிவசுப்பிரமணிய தேவே ஆன்மாவின் யாத்திரை 10 உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாதகம் 10 பதி என்கிற இலக்கணத்தில் 10 எடுக்கிறோம். தத்துவமசி பயிற்சி பாதை. இந்த 10வது பதிகத்தை திருச்செய்யில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நானே சொல்லலை. இப்போ நான் சொல்கிற அர்த்தங்கள் எல்லாம் பீமா சோமசுந்தரம்னு எழுதி கொடுத்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அவரே கிட்டேருந்து ப்ரூஃப் பார்த்து பண்ணியிருக்கார். அநேகமாக அவ்வளோ தெளிவாக அதில் கொடுக்குறாரு அந்த புத்தகத்தில். அதுவரை ராமன் ஐயா அவர்களும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கார். அவங்க சொன்ன அந்த பாடல் விளக்கங்களை மட்டும்தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் எதுலையுமே என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது. இப்போ இதில் இன்றைக்கு இறை அப்படிங்கிற 10வது திருச்செய்லை நம்ம பார்க்குறோம். திருச்செய்யில் 10 தித்திக்கும் முத்தி முதலே தெல்லறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அப்படின்னு சொல்கிறார். உயிர்களுக்கு 3 குணங்கள் இருக்குது. ஊரிய குணம் 3 அப்படின்னு கொடுக்குறார். அது ராஜசம்னு ஒரு குணம், தாமசம்னு ஒரு குணம், சாத்விகம்னு ஒரு குணம். இது 3 தான் உயிர்களுக்கு. எல்லா உயிர்களுக்கும் 3 குணம் இருக்கும். ராஜச குணம் இருக்கும், தாமச குணம் இருக்கும், சாத்விக குணம் இருக்கும். இதை பல முறை நான் உங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளோடு சொல்லியிருப்பேன். ஆனால் இறைவனுக்கு 6 குணங்கள் இருக்குது. உள்ளே இருக்க ஜீவான்மாவுக்கு 3 குணங்கள் இருக்குது. உள்ளவே இருக்கிற பரமான்மாவுக்கு 6 குணங்கள் இருக்குது. அது ஐஸ்வர்யம், திரு, வீரியம், வைராகியம், புகழ், ஞானம். இந்த 6 குணங்கள் கொண்டவன் இறைவன். ஐஸ்வர்யம், திரு, வீரியம், வைராகியம், புகழ், ஞானம். இந்த 6ம் கொண்டது அருமுக பெருமான் இறைவன் அப்படிங்கிறது இதில் அர்த்தம். நமக்கு 3 மலங்கள் இருக்குது. ஆணவம்னு ஒரு மலம். ஆணவன்றது அறியாமை. அது என்ன பண்ணுது, கண்மம் என்கிற மலத்தினால வருது, இந்த பிறவி எடுக்குது. அதுக்கு மாயைன்னு ஒரு உடல் கிடைக்குது. அப்போ ஆணவம், கண்மம், மாயை. அந்த கண்மத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆகாமி கர்மம், சஞ்சித கர்மம், பிராராத்த கர்மம் 3 பிரியும். அதெல்லாம் அந்த 6 கண்மங்கள். கண்மம்னு ஒன்று, ஆணவம்னு ஒன்று, மாயைன்னு ஒன்று. 3 மலங்கள் உயிருக்கு, ஜீவான்மாவுக்கு இருக்குது. உள்ளவே இருக்க ஜீவான்மாவுக்கு இருக்குது. உள்ளவே இருக்க அந்த பரமான்மாவுக்கு மலங்கள் அல்லாதவன்
அதில் தான் நம்மளும் இறைவனும் நம்மளும் சேர முடியாமல் இருக்கிறோம், உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு. வடிவம் இல்லாதவன் இறைவன், மோன நிலையில் உள்ளவன் இறைவன், அருளாளர்களுக்கு அருள்பவன் இறைவன், வேதங்கள் தேடியும் கிடைக்காத ஞான ஒளி இறைவன். வேதங்கள் தேடியும் கிடையாது. வேதங்கள் தேடும்போது வெளிச்சமாயிட்டா எங்கே கண்டுபிடிக்க முடியும்? வேதங்களாலும் கண்டுபிடிக்க முடியல. இன்பம் துன்பம் பிறவி மயக்கம் கடந்தவன் இறைவன். இறைவனுக்கு அந்த இன்பம் துன்பம் இல்லாமல் இருக்காங்கன்னா இறைவன். குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்லாம் இன்பமும் தெரியாது துன்பமும் தெரியாது. அந்த குழந்தைங்க அது பாட்டு விளையாடின்னு அது பாட்டு சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்துன்னு இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்கிறது காரணம் அந்த இடத்துல தான். ஜீவாத்மா பரமாத்மா என ரெண்டு அற்ற அத்வைத நிலையில் ஞானிகளிடம் வசிப்பவன். யாரெல்லாம் ஞானிகளாக நம்ம நினைக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் ஞானிகள் அவதரித்து அருள் புரிஞ்சின்னு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டற்ற நிலையில் அத்வைத நிலையில் கலந்து நிற்கிறாங்க. அதுதான் முக்தி நிலை. எனக்கு கதி நீ மட்டுமே ஆட்கொள்வாக. அவ்வளோதான் இந்த பாட்டில் சொல்கிற அர்த்தம். இப்போது முதல் பாட்டில் குருவேன்னு சொன்னார் இந்த ஆன்மாவை, ரெண்டாவது பாட்டில் சிவமேன்னு சொன்னார், மூணாவது பாட்டில் ஒளியேன்னார் ஆன்மாவை, நாலாவது பாட்டில் ஜோதியே அப்படின்னாரு, அஞ்சாவது பாட்டில் பொருளே அப்படின்னாரு, ஆறாவது பாட்டில் அமுதே அப்படின்னாரு, ஏழாவது பாட்டில் நித்தியானந்தமேன்னாரு, எட்டாவது பாட்டில் அரசேன்னாரு, ஒன்பதாவது பாட்டில் பரமேன்னாரு, பத்தாவது பாட்டில் இறையேன்னாரு. மொத்தம் ஆன்மா உள்ளூர் சிவசுப்ரமணிய சதகத்தில் மொத்தம் ஆன்மாவை மொத்தமாக எடுத்திங்கன்னா 20 எடுத்திங்கனாலும் ஆன்மாவை பதியாக தான் வரும். முதல் 10 நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.